வணக்கம் உறவுகளே. பொள்ளாச்சியிலிருந்து சஷ்டி சக்திவேல், திருமலை ஜோதிட நிலையம். கிருவோதி வருடம் குரு பயிற்சி பலன்கள் வரிசையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய ராசி துலாம் ராசி, தராஸ்கோல் ராசி. அது பொருளாதார சர்ப்ளஸ் உள்ள ஒரு ராசி. பொதுவாக ஓம் மகாதேவி ஸ்திரத்மிகே விஷ்ணுவத்தி சத்தியமி தன்னோ லட்சுமி பிரசோதயாத், தாயின் அனுகிரகத்தோடு ஆசீர்வாதத்தோடு நான் வணங்கும் பவளவளம் அனைத்து குல தெய்வங்களையும் வணங்கி அங்கித்தொரு காளியம்மன் பாதம் பணிந்து இந்த பதிவிடுறோம். குரு பயிற்சி ஆனாலே மக்கள் மத்தியில் ஒரு பரபரப்பு என்னன்னா, குரு மாறிட்டார், அடுத்து என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு சிலர், இனத்தை பண்ணிட்டார்னு சிலர், என்ன பண்ண போகிறார்னு சிலர், அனைத்தும் பாராட்டுதலும் புகழும் போற்றுதலும் குரு பகவான் திட்டவங்களும் அனைத்தும் நடக்குது இடத்துல. கடந்த ஆண்டு என்ன பண்ணிட்டாரு, இந்த ஆண்டு என்ன பண்ண போகிறாரு, இப்படியே ஒவ்வொரு ஆண்டும் போயிட்டுருக்குது. இந்த மாதிரி சிலர் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய கர்மா, அவங்களுடைய சுயஜாதக பரிசோதனைக்கு உட்பட்டது. அதில் வருட கிரகங்களுடைய அணிவகுப்பு, சனி பகவான், ராகு கேது, மாதக்கோள்கள், தினக்கோள், இந்த வரிசையில் எல்லாமே கால்குலேட் பண்ண வேண்டியது இருக்குது. இருந்தாலும் குருவுடைய பார்வை இல்லாமல் எந்த வகையிலையும் நீங்கள் செயல்படுத்த முடியாது. அந்த வகையில் ஜென்ரலாக பொதுவாகவே எந்த ஒரு கருத்து நம்ம சொல்ல வரணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஐயர் கல்யாண வீட்டுக்கு போனால் என்ன பண்ணுவார், அதே மாதிரி இன்னொருத்தர் டெத் ஆகிட்டார், அந்த இடத்துக்கு போகிறாரு. ஐயர் ஒருத்தர் தான், அவர் இடம் பொருள் ஏற்ற அந்த மாற்றங்கள் ஒன்று இருக்குது. அதை நம்ம அவங்க வீட்டாத்தை பார்த்து அவர் எங்கே இருக்கிறார், எங்கேருந்து நமக்கு ஆசீர்வாதம் வழங்குறார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கணும். மன்னவன் பொன்னவன் அப்படிங்கிற மாதிரி சுக்கரன் குருவமான சொல்லிட்டு இருக்கிறோம். குரு தங்கத்துக்குரியவர் தான். குரு இப்போ சுக்கரன் வீட்டுக்கு 7ஆம் இடத்துல 8ஆம் இடத்துக்கு வர்றாரு. உங்களை பொறுத்தளவுக்கு துலாம் ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு மறைவது மிக மிக சிறப்பு. ஏன்னா 3, 6க்கு உண்டான குரு பகவான் 8ல் மறையும் போது அனைத்து விஷயங்களையும், தடைப்பட்ட காரியங்களை நிவர்த்தி பண்ணுறதுக்காக வந்திருக்கார். அவர் 7ஆம் இடத்தில் இருந்ததை விட 10 மதிப்பெண்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். 8ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு கன்னி வீட்டை பார்க்குறாரு. அந்த இடம் அயன சயன போகஸ்தானம், வெளிநாடு, உயர்கல்வி ஸ்தானம். உங்களை பொறுத்தளவுக்கு காலவசம் 6ஆம் இடமான தடை நீங்கிற இடம். அது நிம்மதியான உறக்கம், நல்ல வகையில் பணம் சம்பாதித்து சேமிக்கக்கூடிய வாய்ப்பு. இவர் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறது பார்க்குறதா குருவான் பார்க்குறாரு. உங்களுக்கு என்ன பண்ணுறாருன்னா 12, 2, 4 அப்படிங்கிற அடிப்படையில் 12 அயன சயன போகணும்னு பார்த்தோம். 2ஆம் இடம் தனதாரையும் இயக்கிறாரு. பணத்தையும் கொடுப்பாரு, செலவையும் கொடுப்பாரு. இரண்டும் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. அப்புறம் அந்த பணத்தை எப்படி சேமிக்கிறது, எப்படி செலவு பண்ணுறதுங்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு உட்பட்டது, உங்களுடைய சொந்த முடிவுக்கு உட்பட்டது. அது 2ஆம் இடத்தையும் நீக்கி பணத்தையும் கொடுத்து செயல்படுத்தியும் பார்ப்பார் குரு பகவான். 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அந்த 4ஆம் இடமும் சிறப்பே. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் அப்படிங்கிறது காலவருஷனுடைய 10ஆம் இடம், தொழில் ஸ்தானம். தொழிலையும் கொடுத்து, வருமானத்தையும் கொடுத்து, விரயத்தையும் கொடுக்கறதுக்கு தயாராக குருவன் வந்துட்டார். கண்டிப்பாக மிக மிக சிறப்பாக அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறாரு. இதுக்கு மற்ற கிரகங்களுக்கும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. கேது 12 போயிட்டார், ராகு 6ல் வந்திருக்காரு. இவங்க 2 பேரும் வலுவாக அவங்களை சப்போர்ட் பண்ணுறாங்க. 5ஆம் இடத்துல மூலத்திரியோணம் விட்டு சனி பகவானும் தன்னுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு. ஆக வருடக்கோள்கள், மாதக்கோள்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமே. இது எந்த மாற்று கருத்தும் இல்லை. சில மாதங்கள் மாற்றம் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு மாதம் கிரகங்கள் மாறி வரும்போது, சூரியன் மாறும்போது சில மாற்றங்கள் நிகழ, அது அடுத்தடுத்து பார்க்கக்கூடிய விஷயம். ஆனாலும் இந்த ஆண்டினுடைய டோட்டலாக வரவு செலவை கூட்டி கழிச்சா லாபத்திலேயே முடியும். அதுக்காக நீங்கள் தொடர்ந்து பயணம் செய்யலாம். வாழ்க வளமுடன். பொள்ளாச்சியிலிருந்து சஷ்டி சக்திவேல்.